நல்லா இருக்கீங்களாம்மா? என்னாச்சுமா? என்ன பேசணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஜனா எம்எல்ஏ ஆனதுல நான் ரொம்ப கவலையா இருக்கேம்மா. அது மட்டும் இல்ல, கொடி போனதுல இருந்து ஜனாவோட நடவடிக்கை ரொம்பவே மாறிடுச்சு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட போனேன். இந்த கண்டிஷனுடைய பேரு ட்வின்லெஸ் ட்வின்னு சொல்லுவாங்க. 2 பேர்ல ஒருத்தர் இறந்தா உயிரோட இருக்கிற இன்னொருத்தன் ட்வின்ஸ் வாழ்க்கைய ஆரம்பிப்பான். ஒன்ஸ் எ ட்வின் ஆல்வேஸ் ட்வின். அம்மா கர்ப்பத்துல ஒன்னா வாழ்ந்து வந்த அவங்களுக்கு இப்ப ஒருத்தர் இல்லைனாலும் அவங்களுக்கு மனசை ஏத்துக்காது. இத அவங்க மைண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா சில ட்வின்ஸுங்கள்ல ஒருத்தர் இறந்துட்டா தானும் சாகணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் செத்தவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இதுல உங்க பையன் 2வது வகை. இறந்து போன கொடியோட நட உட பாவனை பழக்கங்கள் இதெல்லாம் ஜனாக்கு வர காரணமே அந்த மைண்ட் பேலன்சிங் தான். இவரை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. ட்வின்ஸ்ல இது காமன். இதுக்காகவே இன்டர்நெட்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. மொத்தத்துல உங்க பையன் ஜனா இப்ப ஒருத்தன் இல்ல, 2 பேர். கொடி எல்லாரையும் நம்பிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிற முரட. ஆனா ஜனா தனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிற புத்திசாலி. இப்ப கொடியோட சக்தி, கோவம், முரட்டுத்தனத்துக்கு கூடவே இவனோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து ஒரு புது அவதாரமா இருக்கான். வாழ்த்துக்கள் அக்கா. எம்பி ரம்யாமா வாழ்க. எம்பி ரம்யாமா வாழ்க. வகை வெட்டும் ஒரு வாளாய் உருவெடுக்க பேசாய்க்கும் புயலாய் இணையடிக்க எரிகிற தீ உயிரில் அனல் பறக்க தீ அவனில் ஊழினை களை எடுக்க கடுகடுவென ரத்தம் கொடுத்திட விடு விடு என நீயும் கதறிட அலைந்திடும் கண் உன்னை தேடிட புலந்திடும் என் வருகை தெரிந்திட என்ன ஒரு புலியாய் கிளம்பிடவா வெறி கொண்டு வந்து உன்மேல் பாய்ந்திடவா உன்னை பார்க்கிற வர நீ பொழைச்சுக்கடா தெரியட்டும் கதைய முடிக்கிறண்டா கொடி 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 8 திசையும் இடிக்குமாடா கொடி வந்து மோதி பாரு தெரிக்குமாட்டா கொடி மலனும் பார்வையடா கொடி ஒரு போட்டு தூக்குறண்டா. நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு ஜனா? நீங்க எம்பி, நான் எம்எல்ஏ. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துதான் ஆகணும். நம்ம 2 பேருக்கு இடையில அரசியலுங்கிறது வேற, பர்சனல் விஷயம் வேற. இது ரெண்டையுமே நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டாம். சார், உங்க அண்ணனை கொன்னது யாரா இருந்தாலும் நானே கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் சார். கொன்னது என்னுடைய அண்ணனை, மாட்ட வேண்டியது என்னோட கையில். சார், ஏரியால நிறைய சிறுத்தை இருக்கிறதால டிராப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். அண்ணனுடைய கொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? அந்த கேமராவை திருடிட்டாங்க சார். நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல அதையும் நானே கண்டுபிடிக்கவா? சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கிறோம் சார். என்ன மேடம், உங்க எம்எல்ஏ ஃபேக்டரி விஷயத்துல தலையிட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான்.
நீங்க என்னமோ அவனுக்கு அரசியல் தெரியாது, அவன் உங்க பேச்ச தட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க டெல்லி அரசியல்னால இந்த அரசியலை மறந்துட்டீங்களா என்ன? கொஞ்சம் இந்த அரசியல்லையும் கவனம் செலுத்துங்க. நம்ம அரசியல் கொடி உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டெல்லியில மரியாதை. ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சுன்னு தான் இதெல்லாம் சொல்றேன். ஜெயிச்சதை நீங்க தக்க வச்சுக்க கத்துக்கோங்க. வாங்க நீ. வாங்க நீ. ஜனா, முதல்ல அந்த கோகல் சைடு. மெர்க்யூரி ஃபேக்டரி விஷயத்துல என்ன கேட்காம ஏன் தலையிடுற? அந்த ஃபேக்டரியால எங்க வீட்ல 2 உயிர் போயிருக்கு. அந்த விஷயத்துல நான் தலையிடணுங்கிறதுக்காக தான் நீங்க சொன்னதுனால எலெக்ஷன்ல நான் நின்னேன். நான் சொல்றது இப்ப அந்த பிரச்சனையில தலையிட வேண்டாம் தான். அப்புறம் எப்பதான்? இன்னும் கொஞ்சம் பேர் தான் உயிரோட இருக்காங்க. அவங்களுடைய உயிரும் போனதுக்கு அப்புறமா அந்த ஃபேக்டரியால கஷ்டப்படுறவங்கள நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன். நீங்களும் அவங்கள பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இந்த பிரச்சனை இப்ப தீத்தோம்னா ஜனங்க சீக்கிரம் மறந்துடுவாங்க. கட்சியில உனக்காக மினிஸ்டர் போஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன் பேச்சு கேட்டேனா அடுத்த எலெக்ஷன்ல மினிஸ்டர் போஸ்ட் உனக்கு தான். எம்எல்ஏ ஆகவோ இல்ல மினிஸ்டர் ஆகவோ நான் ஒண்ணு இந்த அரசியலுக்கு வரல. நான் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்னு, என் அண்ணன் கையில எடுத்த அந்த ஃபேக்டரி ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு. அப்புறம் இன்னொன்னு, என் அண்ணனை கொன்னவங்களுடைய கை காலை உடைச்சு சமாதி பண்றதுக்கு. இது உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. பாவமா இருக்குல்ல? ஏன் கடவுள் இந்த குழந்தைகளை இப்படி படைச்சிருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? இந்த குழந்தைங்களுடைய இந்த நிலைமைக்கு விதியோ கடவுளோ காரணம் இல்ல, மனுஷங்களுடைய பேராசை. யாரோ சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ண வேலை இது. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இந்த நிலைமையில கஷ்டப்படுறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த மெர்க்குரி ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க, இந்த விஷமான மெர்க்குரி மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் போய் சேருது. மண்ணுக்குள்ள விளையிற பொருளும் தண்ணிக்குள்ள வளர்ற மீனும் இதை எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்து உயிரை பறிக்கிற நோயா மாறுது. ரோட்ல இறங்கணும், போராட்டம் பண்ணணும். If we all come together and join our hands, we can definitely make the difference. வர 22ஆம் தேதி சிட்டில இருக்கிற மெயின் கிரவுண்ட்ல உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். யூத்தோட பவர் என்னங்கறத நாம காட்டலாம். ஏய் மச்சான் வந்துடலாம். 22ஆம் தேதி மறந்துடாத வந்து. சார் நீங்க சோஷியல் மீடியால லைவ்ல வந்த விஷயம் ரொம்ப பரவலா இருக்கு சார். இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத பத்தி சொல்லுங்க சார். இது வரைக்கும் நீங்க கிரவுண்ட்ல திருவிழாவும் சர்க்கஸும் தான் பார்த்திருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூத்தோட பவர் என்னன்னு பார்க்க போறீங்க. இது என்ன என்னோட போட்டோ? யார் இதுல போட்டது? இதுக்கே ஷாக்கான எப்படி மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. சொல்லுங்க தலைவரே. என்னம்மா ரம்யா, நம்ம கட்சி பையன் தனியா நின்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீ நம்ம கட்சியோட எம்பி, மாவட்ட தலைவர் வேற. நீதானே முன்ன நின்னு போராடணும். பிரச்சனையா இருக்கிற அந்த ஃபேக்டரியோட கேஸ நம்ம ஆட்சியில அதை கிளியர் பண்ணி கொடுக்கறோம்னு அறிக்கை விடு. இன்னைக்கு சாயங்காலம் நியூஸ், மீடியா, ரேடியோன்னு நம்ம கட்சியை பத்தி தான் எல்லாத்திலையும் பேசணும். சரியா? ஓகே தலைவரே. We want justice. 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 நாம ஆரம்பிச்ச இந்த சின்ன போராட்டத்தை நம்ம எம்பி செல்வி ரம்யா அவர்கள் ஆதரவு கொடுத்து பெரிய போராட்டமாக்கி இருக்காங்க. அவங்கள நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். வாங்க மேடம். பாத்தீங்களா நம்ம யூத்தோட கிரவுட? எப்படியும் நீங்களும் வந்துட்டீங்க, அப்படியே பேசிருங்க. இப்போது ரம்யா அவர்கள் நம்மை ஆதரித்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். நம்ம யூத் சக்தி கையில எடுத்த போராட்டம் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல. இந்த போராட்டம் கூட நிச்சயமா வெற்றி அடையும். மெர்க்யூரி வேஸ்ட சுத்தப்படுத்தி
அதுக்கு சம்பந்தப்பட்டவங்கள ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் ஓயாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்பீச். இந்த பிரச்சனை முடியாம இப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இது எப்ப ஒரு தீர்வுக்கு வரும்னு நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஒரு 3-4 மாசம். ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்குன்னு நம்ம எம்பி செல்வி ரம்யா அவங்க சொல்றாங்க. அத நீங்க அவங்க வாயால கேட்டுக்கோங்க. இந்தாங்க மேடம். இன்னும் ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த கேஸ சால்வ் பண்ணும். மேடம், கொடி எப்பவுமே மேலதான் பறக்கும். எவிடன்ஸ் விஷயம் என்ன ஆச்சு? அதத்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பிளான் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு இங்க வயித்தறிச்சலா இருக்கு. அடுத்த வாரம் கோர்ட்டு கேஸ் இருக்கு. திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போகணும்னா நான் தனியாலாம் போக மாட்டேன். உன்னையும் தலைவரையும் கூட கூட்டிட்டு தான் போவேன். ஏண்டி ஒருத்தங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரை போடணுமா? மாத்திரை வாய மூறி. அண்ணே, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன்ல. ஃபேக்டரி விஷயத்தை பத்தி இனிமே நீங்க கவலையே படாதீங்க. நேத்து வந்தவன்லாம் அரசியல் பண்றாங்க. நம்ம ஜெயில உட்காந்துருக்கணுமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லண்ணா. பகைய தீர்த்துக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னன்னு முதல்ல சொல்லு. பில்டப் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். 20 லட்சம். 20 லட்சமா? முதல்ல விஷயத்தை பாரு, அதுக்கப்புறம் பேசு. ஏய், என்னையா அது? 20 லட்சம் உனக்கு தான் வச்சுக்கையா? இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கியா? சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச கேமராவை திருடிக்கிட்டு போய் விற்கும் போது நம்ம எஸ்ஐ கிட்ட மாட்டிட்டானுங்க. கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சிறுத்தைய யாரு எப்படி வேட்டையாடினாங்கன்னு. இதை ஏன் கையில கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்க இப்போதான் புதுசா இந்த பதவி பணம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்ல. வேற என்ன வேணும்? அந்த கொடிய நாங்களே முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க முடிச்சிட்டீங்க, நல்லதா போச்சு. ஆனா அவன் இருக்கான்ல ஜனா, எம்எல்ஏ ஜனா, அந்த மெர்க்குரி ஃபேக்டரி விஷயத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை தட்டி அமைதியா இருக்க சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல, இருக்க வைக்கணும் அமைதியா. கேமரா கிடைச்சதும் சொல்றேன் சார். மாடு மேய்க்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. ரூலிங் பார்ட்டி எம்பினா மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்க லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா நீ புத்திசாலியா இருந்திருந்தா அந்த வீடியோவை என்கிட்ட டைரக்டா கொடுத்து உனக்கு பணம் பிளஸ் ப்ரொமோஷன் பிளஸ் எங்க வேணுமோ அங்க போஸ்டிங் வாங்கி போயிருக்கலாம். நீ நான் சொல்றத கேட்டேன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நீ அந்த மீச பிரகாஷ கொல்லணும். உங்கள மாதிரி எலிங்களுக்கெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் கொடுத்ததை வேஸ்ட். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவங்கெல்லாம் ஏன் முன்னாடி கை கட்டி நிக்கிற ஜால்ரா பசங்க. ஏதோ இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திமிரா இருக்கானுங்க. ஏதோ எங்க ஜாதி தலைவர் உதவி பண்ணுவாருன்னு நினைச்சு அவங்ககிட்ட டீலிங் வச்சேன். நாங்க போலீஸ் மேடம். எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் இல்ல. எங்க எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதோ அதுதான் எங்க கட்சி. எங்க எப்போன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். நீ ஒன்னும் அவனை தேடி போக வேண்டாம். அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கண்ணை யூஸ் பண்ணாத, அது டிபார்ட்மெண்ட் கன். இந்த கண்ணை யூஸ் பண்ண. ஹலோ சார், எம்எல்ஏ சார் இப்பதான் வந்துட்டு போனார் சார். திருடு போன கேமராவை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சத்தம் போட்டு போனார் சார். இல்லாத கேமராவை எங்க போய் தேடுறது? அந்த எம்எல்ஏ போன் பண்ணா எனக்கே டைரக்டா போன் பண்ண சொல்லு. எம்எல்ஏ மேடம், ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. ஹலோ, எங்க இருக்க? சார், ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன் சார். அததான் எங்க இருக்கன்னு கேட்டேன். நான் ஒரு வேலை விஷயமா பண்ருட்டிக்கு போயிட்டு இருக்கேன் சார்.
5 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவோம் சார். சரி, திரும்ப வந்ததோ என்ன வந்து பாரு.